இன்னைக்கு என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்படியே வரிசையா பார்த்துடலாம். நம்ம அதர்வா அண்ணாவும் நம்ம அதித்தி சங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய படத்துல நடிக்க போறாங்க. இந்த புதிய படத்தை நம்ம டைரக்டர் ராஜேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு நம்ம சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு. இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கம்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி அண்ணாவோட கைதி 2 இந்த படத்தை அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நம்ம கார்த்தி அண்ணாவே ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சபரி குரு சரவணன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஹன்சிகா மேமோட நடிப்புல உருவாகி இருக்கிற கார்டியன் இந்த படத்தை ஒரு மார்ச் 8ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஒரு ஹாரர் ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த கார்டியன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மனோ பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் பாத்தீங்கன்னா லீட் ரோல்ல ஒரு படத்துல நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான டைட்டில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா வளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கான டைட்டில் பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.